இப்போ நம்ம பார்க்க போற டைம் வந்து போலார் செக்ஷன் மாடுலஸ் தான் பார்க்க போறோம். போலார் செக்ஷன் மாடுலஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் செக்ஷன் மாடுலஸ். செக்ஷன் மாடுலஸ் எப்படி அப்ளை பண்ணுவோம்? போலார் செக்ஷன் மாடுலஸ் Z suffix T. சரியா? செக்ஷன் மாடுலஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? It is the ratio of moment of inertia to the distance of the axis. சரியா? கவனி pay attention. So polar moment of inertia அப்படினா it is a ratio of polar moment of inertia to the radius. கவனி polar moment of inertia to the radius. சரியா? யூனிட் மீட்டர் per cube தான் வரும். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் polar moment of circle cross section கண்டுபிடிப்போம். J ஓட வேல்யூ என்ன வரும்? J ஆல்ரெடி போட்டோம். pi d or 4 by 32 இது வந்து d by 2 அப்ப pi d cube by சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து polar moment of polar section mass டிஃபைன் பண்றோம். It is ratio of radius அவ்வளவுதான். அப்ப polar section modulus for circle cross section id cube by 16 ப்ராப்ளம் போறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே இப்ப நம்ம காலைல இருந்து பார்த்த எல்லாமே வந்து இது ஒரு क्वेश्चन ப்ரோன் ஜோன். இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு 5 மார்க்ஸ் நமக்கு அசால்ட்டா தந்துரும். எங்க போனாலும் ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பத்தி ஒரு क्वेश्चन, அப்ப இந்த பேசிக் செக்ஷன் மாடுலஸ் பத்தி ஒரு क्वेश्चन அது இருக்கும். சரியா? இப்போ நம்ம ஃபேமஸான ரெண்டு ஃபார்முலா பார்க்க போறோம் அடுத்து. அந்த ரெண்டு ஃபார்முலா வந்து கண்டிப்பா வந்து அது மட்டுமே ஒரு क्वेश्चन ப்ரோன். ஒன்னு பெண்டிங் ஃபார்முலா, ஃப்ளெக்சுரல் ஃபார்முலா, இன்னொரு டார்ஷன் ஃபார்முலா பார்க்க போறோம். சரியா? இப்போ போலார் செக்ஷன் மாஸ் கத்து கொடுத்தா கௌதமுக்கு தேங்க்யூ சொல்லுங்க.